தமிழ் திரைப்பட உலகில் திகில், சஸ்பென்ஸ் முதலியவற்றை கொடுக்க ஒரு குறிப்பிட்ட டைரக்டரை உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் அவர் நிச்சயம் டைரக்டர் மிஷ்கின் அவர்களை தான் சொல்ல வேண்டும். 2000க்கு அப்புறம் அவரது படங்களை காணலாம். இப்போது அவர் இயக்கிய டாப் 5 படங்களை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னர் அவருடைய படத்தின் தன்மைகளை பற்றி சற்று அறிவோம். இவருடைய படங்களில் வித்தியாசமான கேமரா ஆங்கிள் இருக்கும். அப்புறம் வித்தியாசமான ஆனால் ரியல் வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்ட உதாசீனப்படுத்தப்பட்ட கதாபாத்திரங்கள் திரைக்கு கொண்டு வருவார். உதாரணத்துக்கு அறவாடைகள், கண் பார்வை இல்லாதவங்க, இப்படி. அப்புறம் நேற்றைய பெரிய நடிகர்களை, அதாவது சிரிப்பு நடிகர்கள், இவர்களை வில்லன்களாக முக்கியமான ரோல்களில் நடிக்க வச்சிருவார். எந்த டைரக்டரும் நாவலையோ சிறுகதையோ தழுவி படம் எடுக்க மாட்டாங்க. அதற்கு விதிவிலக்கு தான் வெற்றிமாறன், மகேந்திரன் மற்றும் இப்போது டைரக்டர் மிஷ்கின். தமிழ் சினிமாவில் நாவல்கள், கதைகள் படமாக உருமாறுவது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் கதைகள், நாவல்களை படித்து அறிவை வளர்த்து அக்காட்சிகளை மாற்றிய பெருமை டைரக்டர் மிஷ்கினுக்கு உண்டு. இவர் நிறைய படிப்பார். ஏன், தன்னுடைய பெயரை கூட கதையில் வரும் ஒரு கதாபாத்திரத்தின் பெயரையே, அதாவது மிஷ்கின் என்னும் கதாபாத்திரத்தின் பெயரையே தன்னுடைய பெயராக வைத்து கொண்டார் என்றால் பாருங்கள். சரி, இப்போது நம் டாப் 5 படங்களை பற்றி பார்ப்போம். நம்பர் 5, துப்பறிவாளன். ஒரு நாய் இறந்து போக அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது படம். ஒரு துப்பறிவாளன் ஆரம்பிக்கிறாரு. நாய் சாவிலிருந்து மோப்பம் பிடித்து பின்பு ஒரு பெரிய தேச துரோகி நாசக்காரனை நசுக்கிறாரு கிளைமேக்ஸில். இவருடைய லேட்டஸ்ட் படங்களில் இந்த படமும் ஒன்று. நம்பர் 4, யுத்தம் செய். படத்தை பார்க்கும்போது ஒரு நாவல் மாதிரி தோறும். ஒரு காட்சியில் இளநீர்களுக்கு மத்தியில் ஒரு ஆளோட வெட்டப்பட்ட தலை உரண்டையாக இருக்கும். அப்படின்னா பார்த்துக்கோங்க, எவ்வளோ திகில் நிறைந்த காட்சிகள் உள்ள படம் இந்த யுத்தம் செய். யுத்தம் செய், திகில்களில் 10 செய். நம்பர் 3, சித்திரம் பேசுதடி. மிஷ்கின் அவர்களுடைய முதல் படம். த்ரில்லர் படம்னு சொல்ல முடியாது, ஆனாலும் வென்ற படம், நல்ல படம், கதை அம்சம் உள்ள படம். இருக்கிற பட்ஜெட்டில் ப்ராஜெக்டை அழகாக செதுக்கியிருப்பார். நம்பர் 2, ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். இந்த படத்தில் நல்லா நடிச்சிருப்பார் மிஷ்கின். ஆனால் இந்த ஸ்லாட்டுக்கு, நம்பர் 2 ஸ்லாட்டுக்கு இன்னொரு படமும் வந்திருக்கு. ஆனால் அதை பற்றி இப்போது கூற மாட்டேன், கடைசியில் கூறுகிறேன். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் மிஷ்கினை நடிகராக நிலைநிறுத்திய படம். இவருடைய பாரத்தை சுமந்து கொண்டு இவர் மேலே இன்னொரு பாரத்தை சுமந்து கொண்டு ஓடி ஒரு அங்கே கை தட்டலாம். முக்கியமாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லும்போது பெருசாக எதிர்பார்த்து காத்திருப்போம். ஆனால் இவர் சிம்பிளாக ஒரே ஒரு வரியில் ஓனாயும் ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு காட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கை ஈஸியாக முடிச்சிருவார், புரியும்படியாக முடிச்சிருவார். இந்த கதையில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸில் அடிபட்ட மிஷ்கினை இழுத்துக்கிட்டு தூக்கிக்கிட்டும் ஒரு சின்ன ஒல்லியான பையன்
இழுத்துட்டு போவார். அது எப்படி ஸ்டார் கேஸில், அதுவும் ஒல்லியான தேகம் உடையவர் எப்படி இழுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட்டு இந்த படத்தில் இன்னும் எனக்கு இருக்குது. அப்புறமா இந்த படத்தோட இன்னொரு படமும் பகிர்ந்துட்டுருக்குன்னு சொன்னேன்ல, அது மறைக்கப்பட்ட படம். அந்த படம் நந்தலாலா. ஏன்னா அதற்குரிய அங்கீகாரத்தை இவங்க அளிக்கலையே அப்படிங்கிறதுனால அந்த படம் இந்த ஸ்டார்ட்டில் வர மறுக்கப்பட்டுருச்சு, நிராகரிக்கப்பட்டு விட்டது. சரி, இனி அடுத்த லிஸ்ட்டில் பார்ப்போம். நம்பர் 1. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, மிஷ்கின் டைரக்ட் பண்ண நம்பர் 2வது படம். யோசிச்சு பாருங்க, அஞ்சாதே. சும்மா சொல்லக்கூடாது, மனுஷன் மெனக்கெட்டு மெருகேற்றி ஒவ்வொரு ஷாட்டையும் செதுக்கி இருப்பார். சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னா இதுதான் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். கடைசி வரைக்கும் மொட்டை வில்லனை யாருன்னு காமிக்க மாட்டார். அழகான திரைக்கதை, திரைக்களம். 2K கிட்ஸ் அவசியம் பார்க்க வேண்டிய படம். அதுவும் இல்லாமல் புது டைரக்டர் ஆக வேண்டியவங்க நிச்சயம் பார்க்க வேண்டிய படம் இந்த படம். இந்த படத்தில் பிரசன்னாவுக்கு பிரகாசமான கதாபாத்திரம் கலக்கியிருப்பார். நிறைய படங்கள் இயக்கியிருக்கிறார் டைரக்டர் மிஷ்கின். பிசாசு, சைக்கோ ஏன்னா நிறைய இருக்குது. ஆனால் நம்பர் 5ல் இந்த 5 படங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய ஆசை என்னென்னா, டைரக்டர் மிஷ்கின் இன்னொரு வேர்ல்டு கிளாசிக் படத்தை எடுத்து ஆஸ்கர் அவார்டை வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். வாழ்த்துக்கள் மிஷ்கின் சார்.